Exercise 3.2 6. Identify the errors and correct them. And the first subdivision, 7y squared minus y squared plus 3y squared is equal to 10y squared. First உங்களுக்கு பாதனே புரியாது, இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இதை வச்சு உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 3 plus 2 plus 3 plus 2 plus 7 plus 1 3 plus 2 plus 7 plus 1 is equal to 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 plus 2 plus 7 plus 1 is equal to 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எது எரர்னு கண்டுபிடிங்க, அதை கரெக்ட் பண்ணிடுங்க, கண்டுபிடிச்சிட்டு கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, 3 + 2 என்ன, 5 + 7 + 1 5 + 1 6 6 + 7 6 6 6 12 12 + 1 13. ஆன்சர் என்ன வருது? 13. அப்போது இதுதான் எரர், இதோட ஆன்சர் 13. இதுதான் கரெக்டு. ஸோ 13 இஸ் கரெக்ட். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே அல்ஜீப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அல்ஜீப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இல்லை எது எரர்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே 10y² அப்படின்னு இருக்குல்ல, அதான் எரர். 10y². இது எரர்னு சொல்கிறீங்களே, அப்போ எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் போடுறேன் பாருங்கள். 7y² minus y². பாருங்கள், 7ஐயும் 3ஐயும் மட்டும் ஆட் பண்ணிட்டாரு. ஒய்க்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. அப்போது 6y² + 3y². 6 + 3 6 7 என்ன? இப்போ 9y 9 1. இப்போ இங்கே ஆன்சர் 9y². அப்போது இதுதான் கரெக்ட். அப்போது இந்த மாதிரி நம்ம மாற்றணும். அதில் செகண்ட் சப்டிவிஷன், 6xy + 3xy is equal to 9x² y². 9x² y². ஓகேங்களா? இப்போது பாருங்கள், 6 + 3 என்ன? 10. 6 + 3 9. அப்போ 9 கரெக்டாக தானே மேம் கொடுத்துருக்காங்க. ஏன் தப்புன்னு? கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க, ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க? x1 இங்கே 1 இருக்குது, அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா பாருங்கள், என்ன இருக்குது? 6xy + 3xy 6xy + 3xy. இப்போ இது மேலே 1 1 பவர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 6 + 3 9 தான். எக்ஸில் 1ல் 1 போயிடுச்சா என்ன? 0 தானே. அப்போது நம்ம இந்த 2 இது 0ன்னு போடக்கூடாது. இந்த 2 இது இருக்குல்ல, இந்த 2 இதுக்கு நம்ம 1xy அப்படின்னு போட்டாலே கரெக்ட். நம்ம இதுக்கு x² y² நம்ம போடக்கூடாது. நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். 5xy + 2xy is equal to என்ன அப்படின்னா, xy 1 இருக்குது. அப்போ நம்ம 2 காமனாக ஒரு xy படிக்கலாம்ல. இப்போ 7xyன்னு போட்டால் தான் கரெக்டு. இவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? 7x² அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. தட்ஸ் 7x² y² போட்டால் தட்ஸ் ராங். ஸோ 7xy போட்டாலே கரெக்ட் தான். ஓகேங்களா? அதனால் இது நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு போடணும். இந்த மாதிரி 6 + 3 9 தான். ஆனால் இதுக்கு இந்த பவரே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 இதுக்கு நம்ம ஒன்றா எடுத்து போட்டிருக்கோம். அவ்வளோ தான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.